welcome and welcome back to my channel. இன்னைக்கு இந்த நியூ இயர் லுக்கை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் 3000 கிடையாது, 5000ல கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அண்டர் 1000 rupeesல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம எந்த ஒரு மேக்கப் க்ரியேட் பண்ணாலுமே லென்ஸோட க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு அழகு தனியாகவே இருக்கும். ஸோ எலிகண்ட்டாக இருக்கிறதுக்காக லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நான் அக்வா கலர்ஸ்லேருந்து க்ரே ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லென்ஸ் கிடையாது, மந்த்லி லென்ஸ். கைஸ், நீங்கள் எங்ககிட்ட ப்ரைடல் புக்கிங்ஸ் ஆர் கிளாஸ் என்கொயரிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய மேக்கப் இன்ஸ்டாகிராம் ஐடியும் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் மேலே கொடுத்துருக்கேன். இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நாங்கள் சென்னை அண்ட் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே மேக்கப் புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை புக் பண்ணலாம். ஸோ நாங்களே உங்கள் பிளேஸ்க்கு வந்து அழகாக மேக்கப் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம லென்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிடிஎம் ப்ராசஸ். ஸோ கிளென்சிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வெட் வைப்ஸ் எடுத்து ஃபேஸை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். தென் இருந்தாலுமே ஏதாவது டர்ட் வந்து இருந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன் டர்ட்ஸ் எல்லாம். தென் ஒரு டோனர் எடுத்துக்க. இது பார்த்திங்கன்னா பயோட்டிக் டோனர், குக்கும்பர் டோனர். போர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிறதுக்காக இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். இது வந்து அண்டர் 1000னால உங்களுக்கு எல்லாமே நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ். ஆயில் பேஸ்டு சீரம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நைக்கா பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ண போகுது அண்ட் க்ளோ லுக் வந்து கொடுக்க போகுது. சீரம்ஸ் நான் 3 to 4 drops அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு 1 or 2 minutes ஆச்சும் டைம் விடணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி அது வந்து ஒர்க் ஆகும். தென் இப்போ நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதுக்கு நிவியா சாஃப்ட் லுக் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்றனால இது ஹெவி மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா வாட்டர் பேஸ்ட் ஆர் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கும் நான் ஒரு குயிக் மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் 1 or 2 minutes தான் எடுத்துக்கிறேன். தென் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டைமில் இந்த ஸ்டெப்போட நம்ம சிடிஎம் ப்ராசஸ் முடியுது. இப்போ மேக்கப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாக்மி ப்ரைமர் எடுத்திருக்கேன், பிளட் பர்ஃபெக்ட்டு. இதில் கொஞ்சோண்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தென் ஃபிங்கர்ஸால் ரப் பண்ணி வார்ம் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்க போகுது. உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் இதுக்குமே உங்களுக்கு 1 or 2 minutes டைம் விட்டுக்கிறேன். தென் அதுக்கு மேலே நான் க்ளோவாக தெரியறதுக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த இலுமினேட் ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்கள் பேஸை வந்து ரொம்ப சூப்பராக க்ளோவாக கட்டப்போகுது. இதுக்கு நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு க்ளோ வேணுமோ. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி க்ளோ ப்ராடக்ட்ஸ் தரீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். தென் இதுவும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எல்ஏ ப்ரோவோட பீச் கலர் கரெக்டர். ஸோ எனக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ ஆரஞ்சு கலர் கரெக்டர் விட என்னோடய ஸ்கின் டோனுக்கு நான் பீச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆரஞ்ச்னஸ் வந்து ஸ்கின்ல தெரியாது. எனக்கு டார்க்னஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய டார்க்னஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் ஒரு ப்ரெஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே வந்து என்னோடய ஃபேஸில் தெரியலை. தென் அதுக்கு மேலே நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 128 வார்ம் நியூட். நம்ம க்ரியேட் பண்ண போகிற லுக்குக்கு ஒரு பம்ப் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். தென் அதுக்கு மேலே நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஷைன் இலுமினேட்டர் அப்ளை பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் டோன் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து லுக் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஃபேஸில் பிளெண்ட் பண்ணதும் நெக் பார்ட்டுக்கு போகிறோம். ஸோ இருக்கிற ஃபவுண்டேஷன்லேயே நான் நெக் ஏரியாவிலையும் அப்ளை பண்ணிட்டேன். தென் வெட் பியூட்டி பிளெண்டரில் ரன் பண்ணிக்கிறேன் ஓவர் ப்ராடக்ட் இருந்தால் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபிட்மி கன்சிலர் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 25. ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங் ஷேட் வேணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐஸ் கீழே, என்னோடய நோஸ் பிரிட்ஜில் அண்ட் கியூபிட் போனில் எல்லாத்துலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் இஸ் எ கீங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளாலெஸ்ஸான லுக் உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதையும் பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு பிஏசியிலேருந்து டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துருக்கேன். இது மினி பவுடர் தான். ஸோ 150-200 அந்த ரேஞ்சில் தான் வரப்போகுது. தென் ப்ரான்ஸ் பார்ட்டுக்கு போகலாம். இதுக்கு நான் சுகர்லேருந்து ப்ரான்சர் எடுத்திருக்கேன். என்னோடய நோஸ் சைடில் அண்ட் ஷீக் சைட்லலாம் நான் நல்லா வார்ம்னஸ் கொடுக்கறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நைக்காலேருந்து ப்ளஷ் பேலட் எடுத்திருக்கேன். இது நான் ஃபுல்லாக வந்து சன்கிஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அது
அதையும் பிளெண்டரால் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு க்ளோவாக வர்றதுக்கு ஹைலைட்டர் எடுத்துக்கிறோம். இது மெப்ளினோட க்ரோம் ஹைலைட்டர். ஷேட் வந்து கோல்டன் அந்த மாதிரி ரேஞ்சு தான். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் க்ளோ வேணுமோ நான் எப்போயும் சொல்கிறது தாங்க, உங்களுக்கு கேம் சேஞ்சர் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் தான். க்ளோவாக வேணும்னா ஹைலைட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், மேட் வேணும்னா யூஸ் பண்ணாதீங்க. ஐ லுக்குக்கு நம்ம ஃபவுண்டேஷன் பேலட்டில் இருந்த அதே ஃபவுண்டேஷனை பேலன்ஸ் இருக்கிறத கண்ணிலேயே நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பேஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஸ்கல் பேலட் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற லைட்டர் ஷேட் வந்து நான் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பேஸ் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறனால எனக்கு சாஃப்ட் லுக் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஷேடு வந்து டார்க்கர், அதாவது க்ரீஸ் லைனில் கொடுக்கறதுக்கு இந்த 4 ஷேடு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ 4 ஷேட் கொடுக்கும்போது ஒரு நியூ கலர் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அவுட்டர் கார்னர்லேயும் இன்னர் கார்னர்லேயும் கொடுக்க போகிறேன். ஸோ சென்டரில் வந்து நான் ஒரு ஷிம்மரி பார்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஷிம்மரி வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியறதுக்காக இந்த கன்சீலர் கொடுத்தோம் இல்லையா ஃபவுண்டேஷன், இது அந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஷிம்மர் கொடுக்கும்போது அது வந்து இன்டென்ஸாக உங்களுக்கு வந்து தெரியும். ஷிம்மர் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அகெயின் நான் அதே ப்ரெஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் காஜலுக்கு நம்ம சேம்பர் காஜல் எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சம் நல்லாவே டார்க் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ லுக் வந்து ஹைலைட்டடாக தெரியறதுக்கு காஜல் இஸ் மஸ்ட்டுங்க. உங்களுக்கு காஜல் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் லைனில் வந்து நான் லேஷ் பண்ணிக்கிறதுக்கு அந்த 2 ஷேடு எடுத்து நான் லோவர் லைனில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மச் பண்ணுறதுனால ஒரு நல்ல லுக் கிடைக்கும். தென் ஐலைனருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் ஸ்கேனர்லேருந்து கோட் பண்ணிக்கிறேன். இது வந்து என் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். தென் என்னோடய ஐஸை ஃபுல்லர் லுக்காக காட்டுறதுக்கு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது மெப்ளின்லேருந்து கொலாசல் மஸ்காரா. அது நான் 2 கோட்டிங் 3 கோட்டிங்காக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம லேஷஸ் யூஸ் பண்ணுற போகிறதில்ல, அதனால இது மாதிரி கொடுத்தா நல்லா வந்து லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லோவர் லேஷ்லேயும் கொடுத்துக்கிறேன். ஐப்ரோ பாட்டுக்கு பிஏசி பொமேட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பூலியால் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து ஹேர் க்ரோத் இருக்கோ அந்த ஆங்கிளில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தென் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கேப்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கிற ஐப்ரோலேயே அப்படியே ஷேப் மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் ஐப்ரோ பார்ட் முடிஞ்சதுமே கன்சீல் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு வந்து க்ளீனான ஐப்ரோ லுக் கிடைக்க போது அதை பவுடரெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் முடிச்சாச்சு, ஐ மேக்கப் முடிச்சாச்சு. வேறு என்ன இருக்குது? லிப்ஸு தான். இந்த லிப்ஸை தான் உங்களுக்கு ஹோல் லுக்கே மாற்ற போகுது. ஸோ வாங்க லிப்ஸ்டிக் நம்ம போடலாம். அதுவும் லிப்ஸ்டிக் லாங் ஸ்டேவாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதுதானே, அதுக்கு நான் மெப்ளின் சூப்பர் ஸ்டேலேருந்து லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இதோட அவுட்டர் லேயருமே இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. தென் அதை எடுத்து நான் அவுட்டர் லேயரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் கொடுக்குறதுக்கு இது லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். தென் இன்னர் லேயர்லேயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கு மார்ஸ்லேருந்து இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதை நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ண விட்டுறேன். கைஸ், இன்னும் நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சைடில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பி, பார்க்குற எனக்கும் ஹாப்பி. தென் நான் இந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் வியர் பண்ணிக்கிறேன், ஒரு லாங் ஜும்கா. தென் இதுதான் கைஸ் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்கப்பு. இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. லுக்கு உங்களுக்கு ஃப்ளாலஸாக வரும். ரொம்ப பார்த்தோன்னே பான்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹே கைஸ், ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.